நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கடந்த ஒரு வாரத்தில் 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனை முறை வேணாலும் வாங்க, நாங்கள் கேட்ட நிதியை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, தமிழகத்துக்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுத்துட்டு வாங்க, முதலமைச்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வருவது தமிழ்நாட்டுக்கு நலனா? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? சிறப்பான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால தனக்கு பலகீனமாக இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அளவிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா கூட்டணி கட்சிகளோடு பேசும்போது அவர் உதிர்த்த வார்த்தைகள் தமிழகத்தில் நம்முடைய கால்களை பதிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதல் முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும், எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வழியை நீங்கள் ஆராயுங்கள் என்றுதான் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்களிடம் அமித்ஷா சொல்லிவிட்டு சென்றார். அமித்ஷா சொன்னதை முதலாவதாக அமுலாக்குகின்ற ஆளாக பிரதமர் மோடி தென்னிந்திய பகுதியில், நீங்க தெலுங்கானால புதுசா வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல்வரை போய் பார்த்து அங்கு நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்வது, கேரளாவில் போய் அந்த நடிகர் சுரேஷ் கோபியினுடைய திருமணத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு பல்வேறு விதமான பிரச்சனைக்குரிய விவாதங்களை துவக்கி வைத்து வந்தது. அதன் ஒரு பகுதியா தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப அவர் வந்திருந்தா, இப்ப வந்துட்டு போனதை கணக்குல வச்சோம்னு சொன்னா 2 முறை இல்ல 5 முறை தமிழகத்திற்கு எந்த விதமான காசும் கொடுக்காம தமிழகத்தை வஞ்சித்து விட்டு தைரியமாக வந்து சென்றிருக்கிறார் என்றுதான் நம்ம அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கும் போதும் ஒரு நிவாரணம் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா, ஒரு குழு அமைப்போம், அந்த குழு போய் அந்த இடத்த போய் பார்வையிடும், பார்வையிட்டு எவ்வளவு பாதிப்பு என்று சொல்லுவார்கள். பத்திரிகையாளர்கள் போய் கேட்பாங்க, எவ்வளவு நீங்க சொல்ல போறீங்க, என்ன ஏது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழு கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், அந்த குழு நாங்கள் எங்கள் பரிந்துரையை கொடுத்து விடுவோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 குழுக்கள் வந்தன, 3 குழுக்களும் பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரை என்ன என்று கேட்டு சொல்லாதவர் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன். புறக்கடை வழியா நிர்மலா சீதாராமன் மாதிரி தேர்தலில் தோல்வி அடைஞ்ச ஒருத்தரை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு, அவரு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது, அது தூத்துக்குடி வெள்ளமாக இருந்தாலும் சரி, சென்னையில ஏற்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் சரி, பரிந்துரையாவது அந்த மந்திரி சொல்லணும், சொல்லல. 3 பரிந்துரைகளும் அமுங்கி ரிப்போர்ட்டா கீழே கிடக்கும் போது பிரதமர் மோடி 3 பைசா கூட கொடுக்காம இங்க 3ஆம் முறையும் நான் வருவேன் என்று சொல்லுவது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு என்றுதான் தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்ற ஒரு கற்பனை உங்களுக்கு இப்ப ஆட்டோமேட்டிக்கா வரும். அவன் தான் கொடுக்கல, நீங்க என்ன சார் செஞ்சீங்க அப்படின்னு சாதாரணமா நம்ம போய் கேட்கும் போது எதிர்கட்சி ஆட்கள் கேட்கக்கூடிய எந்த விதமான நிவாரணமும் மத்திய அரசிடமிருந்து வாங்காமலேயே பழிவாங்குதல் நடவடிக்கையை சமாளித்து கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் நாம கேட்டு 1 ரூபாய் கூட அவர்கள் கொடுக்காத போது 6,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு என்ற ஸ்கீம்ல தமிழ்நாடு அரசு வரவேண்டிய வருமானத்தை, அந்த வருமானத்தை இழந்து மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நிவாரணப் பணிகளுக்கு மட்டும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் 7,200 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு செய்திருக்கிறது. அப்போ மக்கள் பார்ப்பாங்க, ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள், மக்கள் மீது அக்கறையாக இருப்பவர்கள் மோடியா, மோடிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசா என்று பார்ப்பார்கள். அதனால இந்த விஜயம் என்பதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஏற்பாடு என்பதும் வெளிப்படையில பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உணர்ச்சி வசமா பேசி ஏற்பாடு பண்ணி ஓட்டு வாங்கலாம் என்று நினைப்பது செல்லாது. மோடி இங்க வருவதற்கு முன்பு பேசினதை எல்லா ஜனங்களும் பேசிட்டாங்க. என்னன்னா, தவறு செய்தால் ஜெயில் தண்டனை கிடைக்கும், சிஎம்மா இருந்தாருன்னா யாரா இருந்தானே, ஒரு நியாயமான ஆட்சியில தவறு செய்கின்ற போது தண்டனை உறுதி தானே என்று சொன்னவர்
இப்ப இருக்கக்கூடிய கூட்டத்துல மோடி பேசுறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களுடைய ஆட்சி பிரமாதமாக இருந்தது என்று. அப்போ அப்பட்டமாக ஏமாற்றுகின்ற பசப்பு வார்த்தைகளை பேசுவதுதான் பிஜேபி என்பதை இந்த விஜயத்துல பிஜேபியினுடைய சர்க்கார் புரிய வைக்கிறது. தெளிவான ஆட்கள் இல்ல, கிராமத்து ஆட்கள் உட்பட ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். 3வது முறையாக வந்துருவேன் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. பல்லடம் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்ட மேடையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 400 அப்படின்னு எழுதியிருந்தது. இவங்க 300, கூட்டணி 400. அந்த இலக்கை வச்சு தான் அவங்க போகிறாங்க. மீண்டும் மோடி வந்துட்டார் அப்படின்னா இது செய்வேன், இது செய்வாங்க அப்படின்னு சில உத்தரவாதம்லாம் கொடுக்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? 400 என்பது அவங்க தேசிய கவுன்சில்ல நம்முடைய இலக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். 400+ என்பது அவங்க நம்பிக்கை அறிவிக்கின்ற போது இந்தியாவில் இருந்த எதிர்கட்சிகளின் நிலையும் இப்போதைய நிலையையும் கொஞ்சம் உங்க பார்வைக்கு வைக்கிறேன். பல கட்சிகள் பிரிந்து இருந்ததுனால போன முறை இந்த 2ஆம் முறை மோடி மேல வந்துட்டார் என்பது நமக்கு தெரியும். பல்வேறு ஆட்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவதன் மூலமாக சில ஆட்களை அவர்கள் கட்சிக்கு இழுத்தார்கள் என்பது வரலாறு. இந்த 2ஐயும் விட்டுட்டு இப்ப 3ஆவதா நம்ம யோசிக்கின்ற போது பாருங்க, தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டணி வைப்போம் என்று 400 இவர்கள் அறிவிக்கின்ற போது நீங்களும் நானும் கற்பனையில் இருந்தது அதிமுக பிளஸ் பிஜேபி. அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கணக்கில் கொண்டு தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பது திட்டம் எடப்பாடியால தவிடுபொடி ஆயிட்டு. இன்னமும் பிஜேபி எடப்பாடியை இழக்கல, ஆனால் எடப்பாடி பிஜேபியை உதறி விட்டார். இதான் நிஜம். அப்போ தமிழகத்துல அந்த பிளஸ் என்ற அவங்களுடைய கனவு உடையுது. 2021ல என்ன நிலைமை கேரளாவில் இருந்ததோ அதை விட பிஜேபியினுடைய நிலைமை கீழே போயிருக்குன்னு இடதுசாரி வேட்பாளர்களை அறிவிச்ச உடனே 3 மீடியாவும், அதாவது மலையாள மனோரமா போன்ற ஆளும் கட்சியை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய அந்த டிவியே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் நீங்க கேண்டிடேட்டா அறிவிக்கலான்னு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வெளியில போறோம். சுரேஷ் கோபி போன்றவர்களை முன்னிறுத்தி அவங்க தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளி இருக்கிறாங்க. அதுல ரீசெண்டா அவர் ஒரு தங்க கிரீடம் 860 கிராம் உள்ள ஒரு கிரீடத்தை கொடுக்கறேன்னு சொல்லி அது தங்க முலாம் பூசப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில அவர் மாட்டிட்டாரு. சுரேஷ் கோபி எப்ப வந்தாலுமே அப்படி மாட்டக்கூடியவர் என்பது தெரிஞ்சும் அவரை தான் முன்னிறுத்த வேண்டிய நிலைமைக்கு கேரளாவுல போயிருக்காங்க. மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே நம்ம தேர்தலை சந்திக்கின்ற போது தனித்தனியா சந்திச்சோம். அதனால பிஜேபி மேல இருந்தது. ராஜஸ்தான் மேல இருந்தது. சரண் சிங் போன்றவருடைய பிள்ளைகளை கையில வைத்துக்கிட்டு அந்த பாரத ரத்னா மூலமாக அவர் ஆட்சியை கொண்டு வரலான்னு நினைச்சதுல ஒரு சின்ன சர்க்கிள், அதனுடைய அகில இந்திய தலைவர்கள் 3 பேர் வெளியே போயிட்டாங்க. நம்முடைய கன்சிராம் தலைமையில இருந்த மாயாவதி தலைமையிலான அந்த கட்சியிலிருந்து 6 லீடர்ஸ் வெளியில போயிட்டாங்க. அப்போ எதிர்கட்சிகளுடைய உடைப்பு என்பது போன முறை பிஜேபிக்கு லாபமா இருந்தது. 2024ல இந்தியா கூட்டணிக்கு அது பலமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் 6 மாநிலங்கள்ல சோனியா காந்தி உட்பட பேசி கல்கத்தா உட்பட எதிர்கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பது என்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு 400+ என்கின்ற அந்த நினைப்புக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. நேற்று முந்தானேற்று நடந்த விவாதத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஷியாம் அவர் ஒரு அகில இந்திய அளவிலான ரிப்போர்ட்டை படிக்கிறார். அதாவது 9 அம்சங்களில் இந்த அரசு என்ன செய்தது. தனியார் முதலீடு 2014க்கு முன் 2019 வரை, 14க்கு முன்னுன்றது யூபிஏ அரசாங்கம், 2019ன்றது மோடி தலைமையிலான அரசாங்கம், அதாவது முதல் பீரியடு. 22 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 வருடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து 9 ஃபேக்டர் எடுத்திருக்கிறாங்க. 9 ஃபேக்டர் என்னன்னா, தனிநபர் வருமானம், கல்விக்கான ஒதுக்கீடு, தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு ஏற்பாடு, சமூக நீதி பிரச்சனையில் என்ன ஏற்பாடு, இப்படி ஒரு 9 அம்சங்கள்ல பார்க்கும்போது 9 அம்சங்களிலும் யூபிஏ அரசாங்கத்தை விட என்டிஏ அரசாங்கம்
மிகப்பெரிய அளவிற்கு மோசத்தை செய்திருக்கிறது. இது இந்திய அளவிலான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை மிக மோசமான அளவுல பாதித்திருக்கிறது. சரிங்க, பாதித்திருக்குது. இந்தியாவுல வளர்ச்சியே அடையலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது நியாயம். மொத்தம் 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய 1007 கோடீஸ்வரர்கள், ஏற்கனவே 70 கோடீஸ்வரர்கள் இருந்தாங்கன்றது கணக்கை வச்சு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல 150% மேல சம்பாதிச்ச ஆட்களை கணக்கில் எடுத்து ஒரு 1007 பேரை எடுத்திருக்கிறாங்க. இந்த 1007 பணக்காரர்களுக்கு 2 ரூபாய் சொத்து வரி அல்லது லாப வரி, ப்ராஃபிட் டாக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா 2.86 லட்சம் கோடிகள் வரும். 2.86 லட்சம் கோடிகள் வரும். இதை கூட இந்த அரசு செய்யவில்லை என்பது முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு அவர்களை வாழ வைக்கிறது, வறுமையில இருக்கக்கூடிய மக்களை வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறது என்று அந்த ஆங்கில பத்திரிகைகள் கன்க்ளூட் பண்ணி, சரிங்க எவ்வளவு சீட்டு தான் இவங்களுக்கு வருவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி 150க்கும் கீழே தான் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பு நெருங்க நெருங்க யூபிஏ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா கூட்டணி அடையும். இது ஷியாம் பேட்டியில சொன்னது. ஆனா ரிப்போர்ட் யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி குழு, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி குழு டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. அதனால விளம்பரங்கள் மூலமாக தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே 30 நாட்களில் 45 லட்சம் கோடிகள் ரூபாயை இந்த இதுக்கு மட்டும் செலவு பண்ண போறாங்க. எதுக்கு? விளம்பரத்திற்கு. வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தேர்தல் கமிஷன் இருக்கிறது. இது சரியானது அல்ல என்று தேர்தல் கமிஷன் மேலேயே ஜேர்னலிஸ்டுகளுடைய குழு ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்த 25 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட ஒரு வருஷத்துல 16க்கு மேல நிருபர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் குடும்பத்திற்கு 2 ரூபாய் கூட கொடுக்காம இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் ஒரு ரிப்போர்ட்டை நேற்று வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லா தரப்புலையும் பிஜேபி அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதை வெளியே சொல்வதற்கு இந்தியா கூட்டணி முயற்சிப்பதை விட காசு கொடுத்து இந்த மோடி சர்க்கார் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆரோக்கியமானது இல்லை என்று சட்ட ரீதியாக நாம போய் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றுதான் முடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த பிஜேபி சர்க்கார் இந்த முறை எடுக்கக்கூடிய முயற்சி என்பது தோல்வியைத்தான் சந்திக்கும். 3வது முறையாக மீண்டும் மோடி வந்தா இன்னது செய்வாங்க பாஜகரங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. மேலும் இன்னது செஞ்சேன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கறப்ப இவ்வளவு நேரம் இதை சொன்னீங்க. ஆனா அவங்க மேலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, காங்கிரஸ் வளர்ச்சி திட்டங்கள் பத்தி பல மாநிலங்கள்ல கவலைப்படல, நாங்க மத்தியில 10 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம், வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறோம், வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது மோடியுடைய அறிவிப்புகள் அதிகம், செயல்பாடு என்பது கம்மி. அதாவது இந்துஸ்தான் டைம்ஸ் என்கின்ற ஆங்கில நாளேட்டில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுய வேலை வாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான ஸ்கீம் ஒன்று பிரதமர் மோடியினுடைய பெயர்ல உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டது 2016 ஜூன் மாதம். 2016 மோடி என்பது முதல் தடவை ஆட்சிக்கு வந்த போது 2016 ஆரம்பிச்சது. 2016 ஆரம்பிச்சதா அறிவிச்ச அதே மோடி பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமை 2017 ஜூன்ல நிறுத்திட்டாங்க. ஒரு வருஷம் கூட அது நடக்கல. 6 மாதம் அந்த ஸ்கீம் என்பது செயல்படாமல் இருந்த காரணத்தினால அந்த ஸ்கீம் போயிடுச்சு. இப்போ 2022 நவம்பர் மாசம் வேற ஒரு பேர்ல அது வருது. அது என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஏற்கனவே ஒரு விஷயம் பேசும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பயிர்கள் காப்பீடு விவசாயம். பயிர்கள் காப்பீடு விவசாயத்துல இதுக்கு முன்ன நீங்க பயிர் நாசம் ஆகலைன்னாலும் ஆர்டினரியா பேங்க்ல ஒரு 12 ரூபாய் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஆள், 12 ரூபாய் மோடி பேர்ல இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்ல பதிவு பண்ணிருந்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த ஸ்கீமை வேற ஒரு பேர்ல விவசாயத்திற்கு மாற்றி
இதை மறுபடியும் துவக்கி வைக்கிறாரு. ராமேஸ்வரத்துல ஒரு ஸ்கீம் தனுஷ்கோடியில 2016 அடிக்கல் நாட்டினது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணல. 19 இரண்டாவது முறை அடிக்கல் நாட்டினாங்க. 2024 அடிக்கலோட நிக்குது. மதுரை எய்ம்ஸ் பரவலாக எல்லாரும் பேசப்பட்டு நாமெல்லாம் நகைச்சுவையா அதை மாற்றி நேத்து மறுபடியும் ஒரு பூமி பூஜை போடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, ஒரே ஒரு செங்கல் தான் இருக்குன்னு நாம தேர்தலில் சொன்னதுக்கு அப்புறம் நாம ஒன்னும் செய்யலன்னா சரி வராதுன்னு சொல்லி அவசரத்துல ஒரு பூமி பூஜை என்பது நேற்று செய்யப்படுகிறது. அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கே தெரியாம. அப்போ அடிக்கல் நாட்டுற வேலைய அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு ஆரம்பிச்சு வச்சிருவாங்க. அடிக்கல் நாட்ட விஷயங்கள் பூரா நடக்குதா அப்படின்னு நாடாளுமன்றத்திற்கு வெளியே கேள்வி கேட்கும்போது நம்முடைய ஜெயராம் ரமேஷ் ஒரு பேட்டிக்கு பதில் சொல்றாரு. அறிவிக்கப்பட்ட ஸ்கீம்ல 30% மேலதான் இது வரைக்கும் எல்லா ஆட்சியாளர்களும் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். 13% மட்டுமே அமுல்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி மோடி சர்க்காரினுடைய ஆட்சி என்று புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ அடிக்கிறத தொழிலா வச்சு ஏமாற்று வேலையை செய்வது மோடி சர்க்கார் என்பது ஜெயராம் ரமேஷ் சாருடைய பேட்டியில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. இது எல்லாரும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது தான். இது தொடர்பாக எஸ்பிஐக்கு ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது. யார் அதை வாங்கினாங்க, எவ்வளோ முதலீடுங்கிற ஒரு அந்த வெளிப்படைத்தன்மையை அதை வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் போடுங்க, தகவல் தெரிகிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க கால அவகாசம் கேட்டிருக்காங்களே. அதாவது இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்க வைக்கிறது அரசியல் ரீதியா யாராவது பேசுறதை விட அரசியலுக்கு ஆதாயமாக பேசக்கூடிய வங்கி நிர்வாகத்தை பாரதிய ஜனதா கட்சி நாடி இருக்கிறது. எஸ்பிஐல இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரி அந்த டைம் கேட்கிறாரு. உங்களுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன், சந்திராயன் ஸ்கீம்ல மேல போய் அந்த லேண்டிங் ஆச்சு பாருங்க. அந்த ஸ்கீமினுடைய டோட்டல் ஆபரேஷன் பீரியடு 13 நாள். இப்ப 1864 பிரான்ச்ல தான் இந்த டீடைல்ஸ் இருக்கு. இந்த யார் யாரு எவ்வளவு பத்திரம் வாங்கினாங்கன்ற சப்ஜெக்ட் எல்லா பிரான்ச்லயும் இல்ல. 1867 பிரான்ச்ல தான் இருக்குது. 1867 பிரான்ச்ல இருந்து இதை கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆகும்னு சொல்றது ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் ஆன எஸ்பிஐ மேனேஜ்மெண்ட் சொல்ற பொய் என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அதாவது இந்த தேர்தலில் இந்த பணத்தை நான் பயன்படுத்துவதற்கு நீதிமன்றத்தில் ஒரு சால்ஜாப்பு பதில் கொடு என்று பிஜேபி கேட்டுக்கொண்ட அடிப்படையில எஸ்பிஐ செஞ்சிருக்காங்க. எஸ்பிஐ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி செஞ்சா அவர் நாளைக்கு ஒரு கவர்னர் ஆகலாம். இதோ பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னால வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுத்த ஒரு நீதிபதி நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வேட்பாளரா அறிமுகமாக போறாரு பிஜேபியில. அப்போ பதவியை கொடுத்து நீதியை விலைக்கு வாங்குவது, எஸ்பிஐ மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு சலுகை காட்டுவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமான நீதித்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பியூர்லி ஆட்டோக்ரசி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறான். ஆட்டோக்ரசி என்பது அதிகாரத்துவம், ஒரே ஆள் நான் தான், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது. அதுதான் பிஜேபியினுடைய முகம். ஜனநாயகம் அதுதான் இந்தியா கூட்டணியினுடைய முகம். ஜனநாயகம் மக்களுக்கானது, ஆட்டோக்ரஸானது முதலாளிகளுக்கானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்பிஐ மேனேஜ்மெண்டினுடைய இந்த போக்கு சரியில்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கண்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைச்சிருக்கிறோம். பல இடங்கள்ல தேசபக்த கட்சிகள் எஸ்பிஐயை கண்டிச்சு ஆர்ப்பாட்டங்கள்ல இயங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அவங்க அந்த பணத்தை செலவு பண்ண முடியாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி சென்னை பொதுக்கூட்டத்திற்கு வந்த அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கருத்து சொல்லப்பட்டது. அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் பணம் வாங்கிட்டு கேள்வி கேட்கறது, லஞ்சம் வாங்கிறது, இது போன்ற வழக்கில் நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்திருந்தது. அதை இவங்க பிரதமர் மோடி அன்னைக்கு வரவேற்று பேசினார். அது எப்படி பார்க்குறீங்க? பாஜக இந்த தீர்ப்பை வரவேற்று பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சில கருத்துக்கள் பொதுவெளியில் பரவுது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? சரியான கற்பழிப்பு குற்றவாளி,
அல்லது தமிழ்நாடு கஞ்சா மாநிலமாக மாறுகிறது என்ற குரல் நீங்க அங்கிங்கொன்றும் இங்கொன்றும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. கஞ்சா மாநில அதிகமா போகுதே, என்னடா விஷயம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, குஜராத்ல அதானிக்கு சொந்தமான அவருடைய போர்ட்ல இருந்து மட்டுமே 35% மேலான கஞ்சா டிரான்ஸ்போர்ட் ஆகுது வெளியில. தமிழ்நாட்டினுடைய கஞ்சா பரப்பு அதிகமா இருக்குதே, போய் பிடிக்கணும்னு காவல்துறை போய் பிடிச்சா, இதுவரைக்கும் கைதான 15 பேர்ல 2 பேர் அரசியலில் இல்லாதவர்கள். 13 பேர், மொத்தம் 15 பேர் கைதாயிருக்காங்க. 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள். அப்போ வரவேற்கிறது என்பதற்கு உள்ள இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த இது வந்து ஒரு கோர்ட்ல நடந்த கேஸ். ஜார்க்கண்டினுடைய இப்போதைய முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள வச்சிருந்து இருக்காங்க இல்லையா, அவருடைய அண்ணன் ஒய்ஃப் காசு வாங்கிட்டாங்கன்றதுதான் அந்த கேஸ். அந்த கேஸ்ல நடந்த விவாதமும் நீதித்துறை சொன்ன சப்ஜெக்டும் தான் அந்த ஜட்ஜ்மெண்டா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஆளுக்கும் விலக்கு அளிக்க கூடாது. அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்றால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கிறது. ஆனால் அதை மீறுபவர்கள் யார் என்று கேட்டோம்னு சொன்னா, கர்நாடகால பிஜேபி ஆட்சியில இருப்பதற்கின்ற போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, 2 பீரியட்லயும், அதாவது பிஜேபி முதல்வராக இருக்கின்ற போதும் பிஜேபியினுடைய எம்எல்ஏ அந்த ரெட்டி சகோதரர்களிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வந்துதான் பேசினாங்கன்றது நமக்கு புரிவாச்சு. அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்ப கூட பிஜேபியில இருந்து வெளியே போயிட்டாங்க அந்த இவங்களை எதிர்த்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இப்ப பிரிஞ்சு போனாங்க பாருங்க, உத்தவ் தாக்கரே குரூப்ல இருந்து, அதுல இருந்து ஒருத்தரை அது மாதிரி ஒரு கேஸ்ல இவங்க பிடிச்சாங்க. அவங்க எல்லாமே போய் எங்க ஐக்கியமாயிருக்காங்கன்னு சொன்னா பிஜேபியில தான் ஐக்கியமாயிருக்காங்க. அப்போ தவறு செய்பவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வரவேற்கக்கூடிய மோடி சர்க்கார்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வரவேற்க வேண்டும். ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, நீ பிஜேபிக்கு வா. அதாவது ஒரு 332 பேர் மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது. 275 பேர் வந்து பிஜேபியில சேர்றாங்க. 332ல 275 பேர் வந்து பிஜேபியில சேர்றாங்க. பிஜேபியில சேருவதற்கு முன்பே தேர்தல் பத்திரத்துக்கு காசு கொடுக்குறாங்க. இது வந்து இந்த தேர்தல் பத்திரமா வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். 332ல 275 பேரு காசை டோக்கன் வாங்கி பிஜேபியில சேர்றதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், ஊழலின் உறைவிடமாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளர்களாக இந்திய வரலாற்றிலேயே மோடி தலைமையிலான ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் எல்லாருமே பார்க்கறாங்க. அதைத்தான் மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.